ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரையுள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூற வேண்டிய சிவ பஞ்சாட்சர ரத்ன மாளிகா ஸ்தோத்திரத்தின் 22வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் கூறிவர அனைத்து துன்பங்களையும் நீக்கி நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை தருவார். பாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். விஷ்டபாதிபாய நம்ர விஷ்ணவே நம சிவாய சிஷ்ட விப்ரகிருத்குஹாச்சரிஷ்ணவே நம சிவாய இஷ்டவஸ்து நித்யதுஷ்டஜிஷ்ணவே நம சிவாய கஷ்டநாசனாய லோகஜிஷ்ணவே நம சிவாய விஷ்டபாதிபாய நம்ர விஷ்ணவே நம சிவாய சிஷ்ட விப்ரகிருத்குஹாச்சரிஷ்ணவே நம சிவாய இஷ்டவஸ்து நித்யதுஷ்டஜிஷ்ணவே நம சிவாய கஷ்டநாசனாய லோகஜிஷ்ணவே நம சிவாய விஷ்டபாதிபாய நம்ர விஷ்ணவே நம சிவாய சிஷ்ட விப்ரகிருத்குஹாச்சரிஷ்ணவே நம சிவாய இஷ்டவஸ்து நித்யதுஷ்டஜிஷ்ணவே நம சிவாய கஷ்டநாசனாய லோகஜிஷ்ணவே நம சிவாய. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான விஷ்ணு பகவானால் வழிபடப்படும் சிவனாகிய உமக்கு எனது நமஸ்காரங்கள். நற்குணம் கொண்ட அந்தணர்களின் இதய குகையில் விற்றிருக்கும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். நாம் விரும்பும் பொருட்களை இடைவிடாமல் தந்து நம்மை மகிழ்விக்கும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். மக்களை வென்றவரும் எல்லா துன்பங்களையும் அழிப்பவருமான சிவபெருமானாகிய உமக்கு எனது நமஸ்காரங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.